ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 43வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச். ரீசன் என்ன அப்படின்னா, டேபிளில் லாஸ்ட்டு 2 பொசிஷனில் இந்த 2 டீமும் இருக்காங்க. 2 டீமுமே இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆரும் அதே கேட்டகரியில் தான் இருக்காங்க. பட் இந்த மேட்ச் வின் பண்ணக்கூடிய டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு 8th பொசிஷன் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த 2 டீமில் ஒரு டீம் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ண போகிறாங்க. எந்த டீமுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மேட்ச் வச்சு டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு தான் நடக்க போகுது. 25th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலையா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் ஜாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்த் இந்தியன்ஸ் மேக் பண்ணிருக்கக்கூடிய ஃபேக்கான சேனல்ஸ் நம்மள மாதிரி இருக்கும். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மணியும் லூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். லாஸ்ட்டு ஒரு 10 to 12 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் மேட்சஸ் எதுவும் நடக்கலை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்சிங் விக்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கேக்கு பெருசாக ஃபேவராக போகலை. ஸோ ஸ்லோ விக்கெட்டாக இருந்தாலுமே பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ சிஎஸ்கே மிடில் ஆர்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆப்போனன்ஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக நியூ பால் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறாங்க. இப்போ எஸ்பெஷலி கேகேஆர் மேட்சில் சிஎஸ்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா 104 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. பட் கேகேஆர் பவர் பிளேயில் மட்டுமே 60-70 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விசிட்டிங் டீமில் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பின்னுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் 2வது இன்னிங்ஸில் ஸ்லோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேட்ச் வந்துட்டு 2 பக்கமும் போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் 2வது போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. டியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது பெரிய ஒரு பாதகமாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் 8 மேட்ச்சில் 53 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸும் 42 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியம். மற்ற எந்த கிரவுண்ட்லையும் இல்லாத ஒரு ஸ்டாட்ஸு ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 175 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க 246. லோஸ்ட் ஸ்கோர் வந்து ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸோட ஸ்கோர் கார்டு ரீகேப் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேம் சிஎஸ்கே 103, கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா 107க்கு 2ன்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து 11th ஏப்ரல் நடந்த மேட்ச். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் நடக்கலை. ரொம்ப பெரிய பிரேக்கு அவே கேம்ஸ் தான் சிஎஸ்கே ப்ளே பண்ணியிருந்தாங்க. பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 31, செகண்ட் இன்னிங்ஸில் 71. 2வது கேம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 51, 2வது இன்னிங்ஸ் பவர் பிளே 46-3. சிஎஸ்கே மட்டுமே பவர் பிளேயில் ரொம்ப 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 ஸ்லோவாக ஆடிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த சீசன் நம்பர்ஸ் பாருங்கள். சிஎஸ்கேயோட நம்பர்ஸ் பவர் பிளே ஃபுல்லாக அப்படி தான் இருந்திருக்கு. இது லாஸ்ட் கிட்டத்தட்ட சிஎஸ்கே மும்பை மேட்ச் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண மேட்ச்சில் மட்டும்தான் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் 13 விக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கும் 10 விக்கெட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 27, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 17 விக்கெட்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட். ஸோ லாஸ்ட் 4 கேம்ஸில் நம்ம கம்பேர் பண்ணோம்னா பேஸ் கூட கம்பேர் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட் எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ டைப் ஆஃப் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. லைக் மதிசா பத்திரனா அண்ட் ஆப்போனன்ஸில் பெருசாக யாரும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் தான் லென்த் அடிப்பார். பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 24 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நல்லா இந்த பிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ சிஎஸ்கே டீம் சைடு அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வராங்களா 140 அடிப்பார். பட் இருந்தாலும் அன்சுல் கம்போஜ் ஓரளவுக்கு மீடியம் பேஸர் தான். அவரை கொண்டு வராங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் த சேம் டைம் ஆப்போனன்ஸில் ஷமி லாடுறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் ட்ராக்கில். மீடியம் ஃபாஸ்ட் பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு 1 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 17, ஓவரால் 53 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் லெக் பிரேக் 10, சைனாமன் 13. அதில் நிறைய விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது எடுத்தது. நூர் அகமது, குல்தீப் யாதவ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் எடுத்த விக்கெட்ஸ் தான் இதெல்லாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 9 விக்கெட், ஆஃப் பிரேக் 10 விக்கெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது இந்த கிரவுண்டில் நடக்க மேட்சஸில் மட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், சிபிசி ஆப்ஷனாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் பவுண்டரிஸ் கொடுக்காமல் போல் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறையவே பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு ஹெட் ஹிட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 22 முறை ரெண்டு டீமும் சந்திச்சிருக்காங்க. அதில் 16 முறை சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் ரீசெண்டாக ரெண்டு டீமும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தாலும் ஹெட் ஹிட் வச்சு நம்ம பார்க்கல சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்ஆர்ஹெச் வந்து 6 முறை தான் இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சைடு ரச்சின் ரவீந்திரா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ரஷீத் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆயுஷ் மாத்ரே எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர், லாஸ்ட் மேட்ச்சை கூட நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா, சிவம் துபே, எம்எஸ் தோனி, ஜெமி ஓவர்டன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கர், ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமத், பத்திரனா அண்ட் கலீல் அகமத். இது வந்து கிட்டத்தட்ட சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 பார்த்திங்க அப்படின்னா பார்க்கப்படுது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்ன அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ப்ளே பண்ணுவாரா? ஏன்னா ஆப்போசிட்டில் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங்கில் இருக்காங்க. எல்லாம் நம்ம பேசினாலுமே அஸ்வினுக்கு விக்கெட் டேக்கிங் இந்த பர்டிகுலர் சீசனில் அமையலை. குறிப்பாக சிஎஸ்கே கிரவுண்ட்லேயே அவர் பெரிய விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கலை. அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறிப்பாக சுனில் நரேன் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் அகைன்ஸ்டான மேட்ச்சில் சாலிடாக ஆடி இருந்தார். பேக் டு பேக் சிக்ஸஸ் வந்து 2 டைம் அடிச்சிருந்தார் அஸ்வினை. ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அஸ்வினை எடுக்காங்களா, வெளியில் எடுக்கிறாங்களா, இல்லை மத்தீசா பத்திரனாக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சிஎஸ்கே கோச்சர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, இந்த மேட்ச்சுக்கு டெவால் பிரீவிஸை இன்க்ளூட் பண்ணுறதுல நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா ரவீந்திரா பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி டெவால் பிரீவிஸ் வந்து 1 டவுன்லேயோ இல்லை 2 ஓப்பனர்ஸ் எங்கள் ஓப்பனர்ஸ் வச்சு 1 டவுனில் டெவால் பிரீவிஸ் வருவார் அப்படிங்கிறது ஒரு யங் டீமாக சிஎஸ்கே இந்த மேட்ச்சுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ரச்சின் ரவீந்திராவுக்கு ஹெட் ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, வென்யூவில் 34 ரன் பால் ஆடக்கூடிய பிளேயர், மெரிட் ஆஃப் தி பால் ஆடுவார். ஒரு 30லேருந்து 35 ரன் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி பிக்லாம் கிடையாது. ஷேக் ரஷீத் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு நல்ல பிக்காக இருப்பார். லாஸ்ட் மேட்ச்சு அது ஒரு நல்ல பியூர் பேட்டிங் ட்ராக்கு, அதிலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஆடி இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்னர் பாலில் ஸ்டம்பிட் ஆகிட்டு போயிட்டார். பட் இந்த ட்ராக் அவருக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷமி இருந்தார்னா கொஞ்சம் கஷ்டம் அவர் ஆடுறது, கொஞ்சம் விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் ஷமி இல்லை அப்படின்னா இவர் சர்வே ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லாவே இருக்குது. ஆயுஷ் மாத்ரே 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இவரோட போல் பண்ணவும் முடியும். ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், பட் போலிங் கொடுக்க மாட்டாங்க. கேட்சிங், ஃபீல்டிங் பொசிஷன் சூப்பராக நிற்கார். லாஸ்ட் மேட்ச்சில் அவர் லைனை கவர் பண்ண விதம் செம்மையாக இருந்தது. ரீசன்ட் ஸ்கோர்ஸ் பாருங்கள், 7 181, 1 148, 32 குவாலிட்டியாக ஆடி இருக்காரு. அது மும்பை ஹோம் கிரவுண்ட், அதனால் ஆடினார் ப்ரோ. இது சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் ஆடுவாரா, ஸ்லோ விக்கெட்டு நிறைய ஷாட்ஸுக்கு போகிறாருன்னா அது வேணால் ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ 2 இன்னிங்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஜடேஜா 92% பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா நம்பர் 4ல் ப்ரொமோஷன். அது என்ன ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ரன் பால் தான் ஆடுறாரு, மிடில் ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாங்க. அந்த ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியை மறந்துட்டாங்க. விஜய் சங்கரை டீமில் வச்சுருக்காங்க, பட் விஜய் சங்கர் யூஸ் பண்ணுறது கிடையாது. விஜய் சங்கருக்கான ஒரு கரெக்டான பொசிஷன் வந்து நம்பர் 4. விஜய் சங்கர் நம்பர் 4ல் வந்து என்ன பண்ணுவாரோ அதே தான் ஜடேஜாவும் பண்ணுறாரு. பட் ஜடேஜா கன்வெர்ட் பண்ணுறாரு, விஜய் சங்கர் அதை கன்வெர்ட் பண்ண மாட்டார். அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் 11ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க இதுக்கப்புறம் 6 மேட்ச் வந்து வின் பண்ணால் மட்டுமே ஒரு சான்ஸ் இருக்குது, அவுட் சைட் சான்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜடேஜா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். சிவம் துபே பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி செகண்ட் பேட்டிங்கில் 5 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததான் எம்எஸ் தோனி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக அவரோட ஐபிஎல்லில் ஃபாஸ்டஸ்ட்டு 50 ஆல்மோஸ்ட் 2014 நினைக்கிறேன் சம்திங், அப்போ வந்துட்டு அடிச்சிருந்தார். 2016 நினைக்கிறேன் சம்திங், அப்போ அடிச்சிருந்தார். குவாலிட்டியான பேட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 16 பாலுக்கோ 17 பாலுக்கோ 50 அடிச்சிருந்தார். நம்பர்ஸ் நல்லாயிருக்கும். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக அவர் நல்லா ஆடிருப்பார். வென்யூலையுமே நல்லா ஆடிருக்கார். 2 இன்னிங்ஸுமே தோனியை கன்சிடர் பண்ணுங்கள். சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெமி ஓவர்டனுக்கு இந்த பர்டிகுலர் சென்னை ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராக் தான், பட் எக்ஸ்பென்சிவாக போகிறாரு. பேட்டிங்குமே டவுன் தி ஆர்டர் வராரு. ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். விஜய் சங்கர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவர் வந்துட்டு நம்ம கையில் இல்லை, நம்ம ட்ரை பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்குது. எந்த இடத்துல இறக்குவாங்க அப்படிங்கிறது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. மேலே இறக்குனாங்கன்னா ட்ரீம் டீம் வருவார், கீழே இறக்குனாங்கன்னா கன்ஃபார்ம் வரமாட்டார். அது ஒன்று மட்டும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்ததாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹெட்டில் 18 மேட்ச் ஆடி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 47 மேட்ச்சுக்கு 95 ரன் அடித்து 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் இதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கு ரீசெண்ட் டேஸில் ரவி அஸ்வின் கிட்ட. லாஸ்ட் மேட்சுமே
அன்ஷுல் கம்போஜ் தான் எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு அகேன்ஸ்டாக வந்து இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்திருக்கணும். அது என்ன டெசிஷன் அப்படிங்கிறது தெரியலை. அந்த மும்பை ட்ராக்கில் அன்ஷுல் கம்போஜ் மும்பைக்காக நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு. அவங்களோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் சின்ன சின்ன மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் வந்து பண்ணாங்க. லாஸ்ட் கேம் லூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் சைடாக. ஸோ இந்த மேட்ச்சுக்கு அஸ்வினை செகண்டாக போல் பண்ணும்போது வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நூர் அகமது 2 இன்னிங்ஸ்னு பிக் பண்ணுங்கள். 78% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வென்யூ நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அடுத்ததாக மத்தீஷா பத்திரனா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 33% டவுன் ஆகிருக்காரு. இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங் வீசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கலில் அகமதுமே ஃபஸ்ட்டு போலிங் பார்த்திங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்சாக விக்கெட் எடுக்காட்டாலும் இந்த வென்யூ நம்பர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் போலிங் அதிக ப்ரியாரிட்டி, கலில்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பெஞ்ச் பிளேஸ் லிஸ்ட்டில் யாராவது 11th ஆட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் டெவான் கான்வே அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ விஜய் சங்கரை ரிப்ளேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு பிளேயரான ஆண்ட்ரே சித்தார்த், நல்ல யங்ஸ்டர், 18-19 வயசு தான் ஆகுது, குவாலிட்டியான ஹார்ட் ஹிட்டர். ஸோ கொண்டு வருவாங்களா அது நம்ம கையில் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே பெஞ்சில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அட்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக இருந்திருக்கு சிஎஸ்கேக்கு இந்த சீசனில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா கிட்டத்தட்ட ஷமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல் சகர் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ரவீந்திராவை கம்மின்ஸ் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. சிவன் துபேக்கும் பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. ஷேக் ரஷீதுக்கு ஹைதராபாத் பிளேயர் தான், பெரிய பேட்டில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கருக்கு பேட்டில் எதுவும் தெரியப்படல. ஸோ தோனியை ராகுல் சகர் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஷமி ஹர்ஷல் பட்டேல் ஒரு முறை அவுட் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே டீமோட இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நூர் அகமது அண்டு அவ்வளோதான், கலீல் அகமது வரைக்கும் ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இதில் யார்கிட்ட அந்த மேட்ச்சுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபேட்டை ஸ்லைட்லி 2வது பேட்டிங்கில் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கலாம். அண்டு கலீல் அகமதுமே 2வது பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது ரிஸ்க் எடுத்துக்கலாம். தேர்டு ரவீந்திரா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்சுக்கு வந்து ஒரு 30+ ஆடுவாருன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஆயுஷ் மாத்ரே மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். அண்ட் எம்எஸ் தோனி கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக மத்தீஷா பத்திரனா, அந்த 3 பிளேயர்ஸை மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இவர் உள்ள ஆடுவாரான்னு கன்ஃபார்ம் கிடையாது, இவர் ஆடுவாரான்னு கன்ஃபார்ம் கிடையாது, இவர் வந்து 11ல் ஆடுவாராம்னு கன்ஃபார்ம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ரீசனுக்காக கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு யார்ட்டெல்லாம் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பத்திரனா நல்ல பிக்காக இருப்பார் சிவிசி ஆப்ஷன்ஸ்க்கு போத் இன்னிங்ஸுமே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா 2வது போலிங் பண்ணும்போது அவ்வளோதான். இந்த டீமில் இந்த 2 பிளேஸ் தவிர்த்து நீங்கள் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு வீசி போகலாம். பட் அது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எச் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன் அண்ட் அன்கிட் வர்மா. அபினவ் மனோகர் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்டாக வந்திருந்தார். பேட் கமின்ஸ், யஷன் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெய்தேவ் உனட்கட். இது வந்து எஸ்ஆர்எச் டீமோட ஒரு பிளேயிங் லெவல். இதில் லாஸ்ட் மேட்ச் வந்து ஷமியை இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வச்சு அப்படி பார்த்திங்க அப்படின்னா அபினவ் மனோகர் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கரெக்டாக வீடியோ நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அபினவ் தான் அதிக சான்ஸ் இருக்குது இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி கொஞ்சம் பிளான் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், வந்துட்டார். ஸோ இப்போது இஷான் கிஷான் வந்து ப்ளே பண்ணுவாரா, இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சு அவர் வந்து 8 மேட்ச்சில் 7 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆடவே இல்லை. ஃபஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. அவரை டீமில் வச்சுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அவுட்டும் கிடையாது. நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தது. அவர் பாட்டுக்கு அப்படி கிளம்பி போயிட்டார். அம்பையர் கூட டெசிஷன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது இந்த பர்டிகுலர் டீமோட பெரிய கொலாப்ஸ்க்கு ஒரு காரணமாகிட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து சேஞ்சஸ் வருதா, இப்போ கிட்டத்தட்ட பெஞ்ச் பிளேஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் பிளேஸில் சச்சின் பேபி இருக்கார் அண்ட் அதர்வா டைடு சச்சின் பேபி கூட கம்பேர் பண்ணல. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிருக்கார். சச்சின் பேபி பழைய பிளேயர், முன்னாடி 2016-17 டைமில் ஆடின பிளேயர். ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் இருக்கார். பட் அதர்வா டைடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இஷான் கிஷானுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இல்லை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் ஃபோரோஸ் கோட்டா, உனட்கட், ஜீசன் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல், யஷன் மலிங்கா, பேட் கமின்ஸ் வந்து போல் பண்ண போகிறாங்க. பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் அனாலிசிஸில் அபிஷேக் சர்மா அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் ஐடியாவாக போல் பண்ணி தூக்கியிருக்காங்க. குறிப்பாக எக்ஸ்ட்ரா
கவர்ஸு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான ஃபீல்டர்ஸை விட்டு வைடராக பாலை போட்டு பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆர்க்லேயே பாலை வீசி வந்து தூக்கியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் தேஷ்பாண்டே ஒரு விக்கெட் எடுப்பார், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸோடு விக்கெட் எடுக்கிறாங்க. இன்னொன்று இவருக்கு ஏற்ற விக்கெட் இது கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுலர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியான ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். பவர் பிளே ஒரு யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே ஒரு ஃபால் ஷாட் போதும். இவர் அடிக்கக்கூடிய ஷாட்ஸுக்கு ஒரு ஃபால் ஷாட்டு டாப் பேஜ் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மாவை சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் டக்கு 2 இன்னிங்ஸுமே டிராவிஸ் ஹெட்டுக்கு அதிக ப்ரியாரிட்டி இந்த மேட்ச் போகுது, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நம்பர் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. சிவிசி வேண்டாம், அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள். ஒரு 35 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இஷான் கிஷான் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே சேஸ் நல்ல நம்பர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பேட்டிங் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். 2, 17, 9, 2, 1ன்னு சொல்லி அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது. லெவலில் ஆடுறாருன்னு பார்ப்போம். க்ளவ் ஒர்க்லாம் கிடையாது, ஒன்லி சிங்கிள் ஃபீல்டராக தான் இருக்க போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாரு அப்படின்ட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர். இந்த சீசன்லேயே இந்த டீமோட மெடல் ஆர்டரை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுறது நிதிஷ்குமார் ரெட்டி தான். அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டு. இவர் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கமெண்டேட்டர்ஸில் வந்து எல்லாருமே நல்ல ஃபீல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்டர்நேஷ்னல் டெபுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இங்கிலாந்து டூர்னு நினைக்கிறேன், பங்களாதேஷ் டூரில் சக்கரவர்த்தி பாலில் ஒரு கேட்ச், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேட்ச், அதை தரையில் போட்டுட்டு எனக்கு லைட்டு மறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். லாஸ்ட் கேம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சூரியகுமார் யாதவ் அடித்த ஷாட்டு நேராக கைக்கு வந்தது, அதை விட்டுட்டு அது பவுண்டரி போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு லைட் மறைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்ணார். அதுக்கு ஊடையிலேயே இவர் எல்லா மேட்சும் ஸ்கொயரில் வந்து ஃபீல்டிங் நிற்பார். அவரோட கைக்கு போகிற பாலை பாருங்கள், அப்படி 4க்கு விட்டுருவார். ட்ரை பண்ணுவார், பட் அது அப்படி 4க்கு விட்டுருவார். ஸோ ஒரு ஒஸ்ட்டு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சுருக்காரு. பேட்டிங்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் இந்த ட்ராக்குக்கு ஒரு ஏற்ற பிளேயர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். 22% ஒரு 30 பாலுக்கு உங்களுக்கு ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பாக ஜிஎல்ல நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. கொஞ்சம் பொறுப்போடு இந்த மேட்சுக்கு ஒரு 40 பாலுக்கு 40 ரன் அடிப்பாருங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட்டிச்சு கிளாஸ் அண்ட் லாஸ்ட் மேட்ச்சு குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸு அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு ஒஸ்ட் நம்பர்ஸ் தான் வச்சுருக்காரு. பட் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவார். வேர்ல்டு கப் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இந்த ட்ராக்கில் சூப்பராக ஆடி இருந்தார். சேப்பாக கிரவுண்டு அது வந்து ஒரு க்ளோஸ் கேமாக போச்சு. கடைசியில் கேஷவ் மகராஜ் வந்து ஒரு பவுண்டரி அடித்து இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு 23ல். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கிளாசன் ரொம்ப முக்கியமான பிக்காக இருக்கார். சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளாசனோட இன்னிங்ஸ் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அன்கிட் வர்மா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். பேஸ் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல, ஸ்பின்னர்ஸை ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறதா இருக்கட்டும், ஸ்வீப் ஷாட்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் நல்லா ஆடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு பேட்டிங். நெக்ஸ்ட்டு அபினவ் மனோகர் ரிஸ்க்கு தான், பட் ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங். லாஸ்ட் மேட்ச் அடித்ததை வச்சு இந்த பர்டிகுலர் மேட்ச் அடிப்பார்னு கெஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட் கமின்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பவுலிங் பெருசாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. செகண்டாக பவுல் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுறது மட்டும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் யஷன் மலிங்கா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவர் ஏன் 22% இருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த டீமில் ஒரே கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்னா இவர் மட்டும்தான். யாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறது இல்லை. கிளாசன் டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்காரு. ஸோ உங்களோட ஸ்மால் லீக்கில் கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே இந்த மேட்ச்லேயும் சரி, இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாகவும் சரி, வென்யூலையும் சரி செம்ம நம்பர்ஸ் இருந்திருக்கு. 61%. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சன் அந்த மேட்ச்சுக்கு நம்பர்ஸ் வைஸாக தெரிய வராது. சிசன் அன்சாரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு ட்ரம்ப்பாக இருப்பார். ஆனால் செகண்ட் பவுலிங்கில் வேணால் ரேராக ட்ரம்ப்பாக இருப்பார். கேச்சிங் பாயிண்ட்ஸில் நிற்காரு. அட் த சேம் டைம் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, அது ரொம்ப முக்கியம். 2வது பவுலிங் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஜெய்தேவ் உனட்கட் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் ஒஸ்ட் நம்பர்ஸ் தான். குறிப்பாக தோனி டெத்தில் இவர் ரொம்ப அடிச்சிருக்காரு. பட் டெத்தில் வருவாரா அப்படிங்கிறது தெரிய வரல. ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து எப்போவுமே நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஜெய்தேவ் உனட்கட்டை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போனன்ஸில் எப்படி கலீல் அகமது ஃபஸ்ட் பவுலிங் கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டீமில் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் டிராவிஸ் ஹெட், நூர் அகமது வந்து 5 பாலில் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரி 3 முறை, மற்றபடி எல்லோரும் ஒரு முறை. அபிஷேக் சர்மாவை பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை, எல்லோரும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. நிதிஷ்குமாரை ஜடேஜா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. அண்ட் ஹெண்டிச்சு கிளாஸ்னா 10 ரனா 3 முறை 22 பால்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. அன்கிட் வர்மாவுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. இப்போது இந்த பர்டிகுலர் எஸ்ஆர்ஹெச் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக பார்த்துடலாம். கமின்ஸ் அண்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஹர்ஷல் பட்டேல் 77%. ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு யார்கிட்ட தான் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமின்ஸ்.
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம், பட் கமின்ஸ் கூட நிறைய டீமில் ட்ராப் பண்ணிக்கலாம். அபிஷேக் சர்மா ஸ்லைட்லி இன்னர் நோட்டாக பிக் பண்ணிக்கலாம். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண போகிறது நிதிஷ்குமார் ரெட்டி. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யஷன் மலிங்கா. மூணாவது இந்த பர்டிகுலர் டீமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஜெயதேவ் உனர்கட் ஃபஸ்ட்டு போலிங்கில். இதை தவிர்த்து உங்களுக்கு பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேணும் அப்படின்னா அன்கிட் வர்மாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சீரிஸ் ஆப்ஷன்ஸில் இந்த பர்டிகுலர் டீமில் டிராவிஸ் ஹெட் ஓரளவுக்கு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். கிளாசன் வந்து சேஸில் ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சன். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் போத் நெக்ஸ்ட்மே சிவிசி பிக்காக தெரிய வராது. இப்போ நாம கிரியேட் பண்ணிச்சுக்கோ ஓடி பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன் இஷான் கிஷன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட், சிவம் துபே, ரவீந்திரா. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அபிஷேக் சர்மா அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரவீந்திர ஜடேஜா பிக் பண்ணியிருக்கோம். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், நூர் அகமது, பேட் கமின்ஸ், கலில் அகமது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பிளேயர்ஸாக பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட், வைஸ் கேப்டன் ரவீந்திரான்னு சொல்லி 2 ஓப்பனிங் டாப் ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் பேட்டிங் ஃபோக்கஸில். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.